Snapchat அக்கவுண்ட் வந்து உங்க டிவைஸ் இல்லாம வேற டிவைஸ்ல வந்து லாகின் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம எப்படி வந்து செக் பண்றது, அப்படி லாகின் ஆயிருந்துச்சுன்னா அதை எப்படி லாக் அவுட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸ்னாப்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இந்த சைடில் வந்து செட்டிங் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இப்போ உங்களோட டிவைஸ் இல்லாமல் வேறு டிவைஸில் வந்து உங்களோட ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் லாகின் ஆயிருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த டிவைஸில் லாகின் பண்ணிருக்கீங்களோ அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டிவைஸில் லாகின் ஆயிருந்துச்சுன்னா அந்த டிவைஸோட நேம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். அது நீங்கள் லாகின் பண்ணாத ஒரு டிவைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய இந்த இன்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து லாக் அவுட் வந்து ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக வேறு மொபைலில் வேறு டிவைஸில் நம்ம ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் லாகின் ஆயிருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு செட்டிங்கை போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேறு டிவைஸ் இருந்துச்சுன்னா அதை லாக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.